Good afternoon children. இன்னைக்கு வந்துட்டு நம்ம டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஆட்டமில் இருக்க atom consists of three particles: protons, neutrons, electrons. Electrons revolve around nuclei. நியூக்ளியஸில் வந்து ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து எல்லா மேட்டர்லேயும் இருக்குது. எல்லா பொருளில் எடுத்தாலுமே எவ்ரி மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் around nucleus electrons revolve around. ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரான்ஸோட டிஸ்கவரி பக்கத்தில் பார்க்க போகிறோம். ஜே தாம்சன் 1897 வந்து எலக்ட்ரான்ஸை டிஸ்கவர் பண்ணார். எப்போ பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து கேத்தோட் ரேஸ் அப்படின்ற ஒரு ரேஸ், இப்போ எப்படி நம்ம எக்ஸ்ரேஸ் எல்லாம் இருக்குது அதே மாதிரி கேத்தோட் ரேஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி படிக்கிறப்போ தான் டிஸ்கவர் பண்ணார். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸை பற்றி படிக்கிறப்ப தான் எலக்ட்ரான்ஸை டிஸ்கவர் பண்ணார் ஜே தாம்சன். ஸோ கேத்தோட் ரேஸை யார் டிஸ்கவர் பண்ணான்னா வில்லியம் க்ரூக்ஸ் அப்படின்றவர் தான் கேத்தோட் ரேஸை டிஸ்கவர் பண்ணார். ஸோ கேத்தோட் ரேஸை அவர் எப்போ டிஸ்கவர் பண்ணார்னா, கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ கேஸஸில் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகுமா, கண்டக்ஷன் பாசிபிள், எலக்ட்ரிசிட்டி பாசிபிளா அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்ப தான் கேத்தோட் ரேஸை டிஸ்கவர் பண்ணார். ஸோ கேத்தோட் ரேஸு ப்ராப்பர்ட்டிஸை படிக்கிறப்ப தான் எலக்ட்ரான்ஸை ஜே தாம்சன் டிஸ்கவர் பண்ணார். ஸோ கேத்தோட் ரேஸை டிஸ்கவர் பண்ணுறவர் பேர் வில்லியம் க்ரூக்ஸ், எலக்ட்ரான்ஸை டிஸ்கவர் பண்ணவர் பேர் ஜே தாம்சன் 1897. ஸோ அவர் ஒரு டியூப் மாதிரி வச்சுட்டாரு. இதை ஒரு டியூப்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஒரு மெட்டல் பிளேட் இருக்குது, குட்டி மெட்டல் பிளேட்டு. ஹை வோல்டேஜ் கொடுக்குறோம். இது நெகட்டிவ், பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுறப்போ இந்த மெட்டலுக்கு பேர் வந்து கேத்தோடு. இதே பாசிட்டிவ் டெர்மினல், பாசிட்டிவ் ஆஃப் த ஒயர் கொடுக்குறப்போ இந்த மெட்டல் பேர் வந்துட்டு ஆனோடு. அதுக்கு முன்னாடி ரெண்டுமே மெட்டல்னு தான் சொல்லுவோம். ஜஸ்ட் இந்த டெர்மினல் கொடுத்ததுக்கப்புறம் இது கேத்தோடு, இது ஆனோட். ஹை வோல்டேஜ். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சைட் டியூப் இருக்குது. இந்த உள்ளே வந்துட்டு ஒரு கேஸ் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ நைட்ரஜன் வச்சுக்கலாம், சரிங்களா? நைட்ரஜன் கேஸ் உள்ளே இருக்குது. ரெண்டு மெட்டல்ஸ் இருக்குது. ஹை வோல்டேஜ் கொடுக்குறாங்க. இந்த கேஸோட ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே அட்மாஸ்ஃபியரில் கேஸஸ் இருக்குது. இப்போ கேஸஸ் இருக்குது. இது வந்து அட்மாஸ்ஃபியரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். இந்த டியூபுக்கு வெளியில் இருக்கிறது நார்மல் ப்ரெஷர், அட்மாஸ்ஃபியரிக் ப்ரெஷர். அதை விட ரொம்ப கம்மியாக பண்ணிடுறாங்க. அப்ராக்சிமேட்லி 0.01 அட்மாஸ்ஃபியரிக் ப்ரெஷர். அந்த அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு ஹை வோல்டேஜ் 10,000 வோல்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி கொடுக்குறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு கிளாஸ் டியூப் இருக்குது. இந்த கிளாஸ் டியூப்பில் வந்து க்ளோ ஆகுது, சரிங்களா? க்ளோயிங் இஸ் பாசிபிள். இது வந்துட்டு இது எதை குறிக்குதுன்னா, கரண்ட் ஸ்டார்டட் ஃப்ளோயிங், சரிங்களா? எலக்ட்ரான்ஸ் இந்த கிளாஸ் பிஹைண்ட் த ஆனோடுக்கு பின்னாடி இருந்த ஒரு கிளாஸ் பிஹைண்ட் த ஆனோட், இட் ஸ்டார்டட் க்ளோயிங். அண்ட் இந்த ஹை வோல்டேஜ் ரெண்டு மெட்டல்லேருந்து நம்ம ஹை வோல்டேஜ் கொடுக்குறப்போ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, சரிங்களா? இதுதான் கண்டுபிடிப்பு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ரேஸை பற்றி இன்னும் இது என்ன இந்த க்ளோ அப்படின்றத பற்றி படிக்கணுன்னா இன்னைக்கு கொஞ்சம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து கேத்தோடு, நெகட்டிவ் டெர்மினலில் கொடுக்குறது. நம்ம ஒயர் இருக்குல்லங்க, ப்ளக் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல் இருக்குல்ல, அதுதான் சொல்கிறேன். ஸோ இந்த டியூப்பில் வந்துட்டு இந்த ஆனோடை வந்துட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஆனோடு இங்கே ஒரு மெட்டல் டியூப் இருக்குது, இங்கே ஒரு மெட்டல் டியூப் இருக்குது. இந்த ஆனோடை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டுடுறாங்க, சரிங்களா? இந்த கிளாஸ் டியூப் அப்படியே தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு அதே மாதிரி ஹை வோல்டேஜ், சரிங்களா? இது ப்ரெஷர் கம்மி பண்ண சைட் டியூபு. இங்கே வந்து ஹை வோல்ட், நெகட்டிவ் பாசிட்டிவ் டெர்மினல் கொடுத்தோம்னா இங்கே வந்து இந்த ஆனோடில் வந்து ஒரு ஹோல் இருக்குது. ஸோ இந்த ஆனோடு வழியாக ரேஸ் பாஸ் ஆகுது. க்ரீன் கலர், பிரைட் க்ரீன் கலர் ரேஸ் இங்கே வந்து கோட்டாக இருக்குது, அந்த கிளாஸ் டியூப் மேலே கோட்டாக இருக்கிறதுனால ஃபால் ஆகுது, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு இன்விசிபிள் ரேஸ். தீஸ் ஆர் இன்விசிபிள் ரேஸ். இந்த நம்ம அந்த கோட்டிங்க்கு மேலே
விழுறப்போ தான் நமக்கு அது வந்து க்ரீன் கலர் அது வந்து க்ளோ ஆகுது அப்படின்னு தெரியும். மற்றபடி இந்த ட்ராவல் பண்ணுறது நமக்கு இன்விசிபிளாக தான் இருக்கும். ஸோ இது இன்விசிபிள் ரேஸ். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 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 இங்கே ஒரு ப்ளஸ் இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இங்கே இந்த அந்த ரேஸ் போகிற வேலை இப்படி நம்ம வச்சோன்னா இந்த க்ளோ இந்த கிளாஸில் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி நமக்கு வரும். ஸோ இதைப்படி நம்ம என்ன நினச்சிக்கலாம்னா தீஸ் இன்விசிபிள் ரேஸ் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன். அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து ஒரு வீல் மாதிரி கொடுக்குறாங்க, சக்கரம் கொடுக்குறாங்க. அப்போ இங்கே ரேஸ் பாஸ் ஆகுது. இந்த ரேஸ் பாஸ் ஆகிறப்போ இங்கே தான் ஆனோடுன்னு வச்சுக்கோங்க, இந்த டியூப் இருக்குது. இந்த ரேஸ் பாஸ் ஆகிறப்போ இது வந்து மூவ் ஆகுது, இந்த வீல் வந்து இப்படி மூவ் ஆகுது. ஸோ இந்த பெடல் இந்த இது மூவ் ஆகிறதுனால த ரேஸ் இஸ் மேக்கிங் த வீல் டு ரொட்டேட். ஸோ இதை வச்சு நம்ம அந்த ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸை படிக்க போகிறோம். ஸோ இந்த ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஜே தாம்சன் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தார். ஸோ இங்கே ஒரு நம்ம இப்படி ஒரு சர்க்கிள் இங்கே வச்சோன்னா நமக்கு இங்கே பின்னாடி இந்த ஸ்க்ரீனில் விழுகிறது ஒரு சர்க்கிளாக தான் இருக்கும். இங்கே ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சோன்னா அந்த ஸ்க்ரீன்லேயும் இங்கே ஒரு ஸ்டிக் மாதிரி விழும். ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் வச்சோன்னா இங்கே ஒரு சர்க்கிள் விழும். ஸோ திஸ் டெல்ஸ் தட் லைட் மாதிரி இட் டெல்ஸ் தட் திஸ் ட்ராவல் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இது வாட் டஸ் இட் மீன் எஸ் அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஒரு பெடல் வீல் வச்சோன்னா இந்த பெடல் வீல் இட் ஸ்டார்டட் டு ரொட்டேட். So it is rotating. So the wheel is rotating because the rays are falling on the wheel. So the rays are making the wheel to rotate. So இதப்படி நமக்கு என்ன கன்க்ளூஷன் வரலாம் அப்படின்னா, இந்த இன்விசிபிள் ரேஸ் தட் இஸ் ஹை வோல்டேஜ் கொடுக்குறப்போ இந்த இன்விசிபிள் ரேஸ் இங்கேருந்து இது வரைக்கும் போகுது, இந்த கிளாஸில் படிகிறப்போ அது க்ளோ ஆகுது. ஸோ இந்த ஹை வோல்டேஜ் ரேஸ் வந்து ஒரு மெக்கானிக்கல் எஃபெக்ட் நமக்கு கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ they are made up of ஒரு பார்ட்டிகிள்ஸ், they also travel in a straight line. லைட் மாதிரி அது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் ட்ராவல் பண்ணும். பார்ட்டிகல்ஸ் மாதிரி ஒரு பால் மாதிரி, ஒரு பால் போய் இன்னொரு பால் பட்டுச்சுன்னா அனதர் பால் மூவ்ஸ். அது மாதிரி ஒரு சாலிட் பார்ட்டிக்கல் மாதிரியும் இது பிஹேவ் பண்ணும். லைட் ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் ஆகும். ஸோ அது லைட்டோட நேச்சரும் இருக்குது. ஸோ த எலக்ட்ரான்ஸ் ஹேஸ் டூ நேச்சர். So it travels in a straight line and it also has a mechanical, and that particle has a mechanical effect. ஸோ இங்கே ஒரு வீல், அந்த ரேஸ்க்கு முன்னாடியே ஒரு பெடல் வீல் வச்சோன்னா இந்த வீல் வந்து இப்படி ரொட்டேட் ஆகி மூவ் ஆகும் பிகாஸ் ஆஃப் த ரேஸ். சரிங்களா? இப்போ சாலிட் ஆப்ஜெக்ட் இஸ் placed in the path of the rays, it produce a sharp shadow of the image. ஸோ அதான் நான் இங்கே சொன்னேன், இந்த ஷார்ப் ஷேடோ வரும். இந்த ஷார்ப் நம்ம ஒரு டார்ச் லைட் வந்து இங்கே இருக்குன்னா இந்த டார்ச் லைட்டில் வந்துட்டு நம்ம இங்கே ஒரு பென் வச்சோன்னா இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்குன்னா இந்த பென் வந்து இங்கே பின்னாடி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும், ஷேடோ வந்திருக்கும், இந்த பென்னோட ஷேடோ. ஸோ இது கரெக்டாக இப்படி வந்திருக்கும். ஸோ வாட் டஸ் இட் மீன்னா, திஸ் ரேஸ் இந்த லைட் டார்ச் ரேஸ் வந்துட்டு இது மேலே படுறப்போ திஸ் லைட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றத சொல்கிறோம். இதே மாதிரி தான் எலக்ட்ரான்ஸும். ஸோ இங்கே வந்துட்டு நெகட்டிவ் டெர்மினல், சும்மா ஒரு மெட்டல் பிளேட் நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் ஆனால் இதுக்கு பேர் கேத்தோடுன்னு சொல்கிறோம். ஹை வோல்டேஜ் கொடுக்குறப்போ இங்கே வந்து ரேஸ் பாஸ் ஆகுது. இந்த ரேஸோட நேச்சர் எப்படி இருக்குன்னா, லைட் நம்ம நார்மல் லைட்டோட நேச்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சென்டரில் வந்து ஒரு பொருள் வச்சுட்டிங்கன்னா இந்த பொருளை மூவ் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்குது. ஒரு பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்குது, வேவ் நேச்சர் லைட் நேச்சரும் இருக்குது. சரிங்களா? ஸோ திஸ் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். இதே ஒரு டியூப்பில் இதே மாதிரி எலக்ட்ரோட இங்கே வந்து நெகட்டிவ் கொடுக்குறீங்க, இங்கே பாசிட்டிவ் கொடுக்குறீங்க. இப்படி கொடுத்தீங்க, இங்கே வந்து நீங்கள் ஒரு மேக்னெட்டை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லைட்டு போகிறது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகாது, இது இப்படி டிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மேக்னெட்டை நோக்கி அந்த லைட்டு வரும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இட் ஹேஸ் a ஃபீல்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ஃபீல்டு கொடுக்குறோம், பாசிட்டிவ். இங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு,
இங்கே நம்ம திருப்பியும் வந்து ஒரு ஃபீல்டு கொடுக்குறோம். பாசிட்டிவ் டெர்மினல் இங்கே கனெக்ட் பண்ணுறோம். இந்த அவுட் சைடு ஆஃப் த டியூப்பில் வந்துட்டு இங்கே பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணி இங்கே இந்த ஏரியாவை வந்து நம்ம பாசிட்டிவாக கொண்டு வர்றோம் அப்படின்னா இங்கே போகிற எலக்ட்ரான்ஸ் வந்து இதை நோக்கி வருது. இதை நோக்கி வர்றதுனால இந்த எலக்ட்ரான்ஸ் மஸ்ட் பி நெகட்டிவ் நேச்சர் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இட் டிஃப்ளெக்ட் இட். When we apply electric field, the rays deflected to positive. ஸோ இங்கே வந்து நம்ம நெகட்டிவ் கொடுக்குறோம். சரிங்களா? இந்த ரெண்டு சைடு, இந்த டியூபுக்கு ரெண்டு சைடுலையுமே நம்ம வோல்டேஜ் கொடுக்குறோம். இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். இங்கே வந்துட்டு நம்ம அந்த பிளேட்டுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த பிளேட்டில் இருந்து தான் அந்த எலக்ட்ரான்ஸ், இந்த ரேஸ் வருது. இந்த பிளேட்டில் இருந்து தான் இந்த ரேஸ் வருது. இதுதான் நம்மளோட டியூபு. வெளியில் இந்த டியூபுக்கு சைடில் வந்துட்டு பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல் கொடுத்தோன்னா இந்த ரேஸ் இதுலேருந்து வெளியில் வர்ற அந்த கேத்தோட் ரேஸ் வந்துட்டு பாசிட்டிவை நோக்கி போகுது. அதனால் வந்துட்டு இங்கே இருந்து வர்ற ரேஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். ஒன்று வந்து பாசிட்டிவை நோக்கி போகிறதுனால இங்கே வர்றது வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்கணும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணோம். ஸோ தட் cathode rays consist of negatively charged particles. ஸோ இந்த கேத்தோட் ரேஸ் எங்கேருந்து வருது? இந்த மெட்டல்லேருந்து வருது. ஸோ அந்த மெட்டல்லேருந்து வர்றது வந்து வெளியில் ஒரு ஃபீல்டு அப்ளை பண்ணால் பாசிட்டிவ் ஃபீல்டு நோக்கி போகிறதுனால இது பாசிட்டிவ் ஃபீல்டை நோக்கி போகிறதுனால இது வந்து நெகட்டிவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் கார்பசல்ஸ். அதுக்கப்புறம் தான் அதுக்கு எலக்ட்ரான்ஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மெட்டலில் இருந்து எலக்ட்ரான்ஸ் வருது. எல்லா மேட்டர்லேயுமே எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்கே நம்ம மெட்டலில் எடுத்துகிட்டு ஹை வோல்டேஜ் கொடுக்குறோம். ஸோ அங்கேருந்து எலக்ட்ரான்ஸ், இந்த கேஸ் வந்து லோ அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் வச்சு ஹை வோல்டேஜ் கொடுக்குறப்போ கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ கேத்தோட் ரேஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த டிஸ்சார்ஜ் டியூப், த கேத்தோட் டியூப் அப்படின்னு. ஸோ இதில் கிடைக்கிற நமக்கு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஸோ electrons are basic constituents of all atoms அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். எலக்ட்ரான்ஸ் ஆர் பேசிக் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ். தே ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அந்த இதோட சார்ஜோட வேல்யூ வந்து 1.06 × 10⁻⁻19 கூலும். இந்த எலக்ட்ரான்ஸோட மாஸ் எவ்வளோன்னா 1/1837 ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டமை விட ரொம்ப கம்மி. ஸோ ஆட்டம் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும். அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அந்த ஆட்டமில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து தட் இஸ் த ஃப்ளோ, தட் இஸ் த கேத்தோட் ரேஸ். ஸோ தட் காசஸ் த கரண்ட் இன் த டிஸ்சார்ஜ் டியூப். சரிங்களா? ஸோ ஆட்டம்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஸோ இந்த ஒரு ஆட்டமில் இருக்கிற அந்த ஒரு பொருள் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவை நோக்கி போகிறதுனால ஸோ அந்த பொருள் நெகட்டிவாக தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன். ஸோ இந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் வந்து ஜே தாம்சன் கண்டுபிடிச்சார். ஸோ ஆட்டம் வந்து நியூட்ரலாக இருக்குது. ஸோ நெகட்டிவாக ஒரு 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 பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜே தாம்சன் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கோல்ட்ஸ்டின் அப்படின்றவர் வந்து அவர் என்ன பண்ணார்னா, ஆட்டம் நியூட்ரலாக இருக்குது, ஸோ நெகட்டிவாக ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அப்போ நெகட்டிவாக பார்ட்டிக்கல் இருக்கணும்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக ஒரு பார்ட்டிக்கல் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ த டிஸ்கவரி ஆஃப் கேத்தோட் ரேஸ் வந்து லெட் டு த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான். கேத்தோட் ரேஸை டிஸ்கவர் பண்ணப்போ வில்லியம் க்ரூக் டிஸ்கவர் பண்ணார். அந்த ரேஸை டிஸ்கவர் பண்ணதுனால தான் நம்ம எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிக்க முடிஞ்சது. எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சார் ஜே தாம்சன். அவர் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சதுனால தான் புரோட்டான்ஸ். ஆட்டம் நியூட்ரலாக இருக்குது, ஆட்டம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. ஸோ இவர் வந்து ஜே தாம்சன் வந்துட்டு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி மொத்தமாக நம்ம ஆட்டம்னு பார்த்தா நியூட்ரலாக இருக்குது, அப்போ பாசிட்டிவும் இருக்கணும் இல்லை அப்படின்ற ஒரு லாஜிக்கை வச்சு கண்டுபிடிச்சது தான் புரோட்டான்ஸ். ஸோ இவர் ஜே தாம்சன் பண்ண மாதிரி இவரும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா, சேம் கேத்தோட் ரே டியூப்பில் இங்கே வந்துட்டு நெகட்டிவ் டெர்மினல் கொடுக்காம இங்கே பாசிட்டிவ் டெர்மினல் கொடுத்தாரு. இது வந்து ஆனோடு.
சரிங்களா? இங்கே இந்த டெர்மினலை மாற்றி கொடுத்துட்டாங்க, ஒயரை மாற்றி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன வரும்னா இங்கே ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ரேஸ்க்கு பேர் தான் ஆனோட் ரேஸ். அதே மாதிரி தான் இந்த ரேஸ்க்கு பேர் தான் ஆனோட் ரேஸ். ஸோ இவர் இந்த 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 டெர்மினலை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுட்டாரு. இந்த நெகட்டிவ் டெர்மினலில் நிறைய ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டை வழியாக இந்த ரேஸ் வந்து போகுது. இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரிக்கு கொடுக்குறோம். 10,000 வோல்ட்டு. இங்கே வந்து கிளாஸ் கோட்டிங் இருக்குது. இது வந்து இங்கே ஃபால் ஆகுது. இந்த பார்ட்டிகல்ஸ், தீஸ் ஆனோட் ரேஸ் ஃபால் ஆன் திஸ் கிளாஸ் டியூப். ஸோ இங்கே வந்து ரெட் கலர் க்ளோ வருது. there is a red glow. அங்கே வந்துட்டு green color glow. ஸோ green color glow is for electrons. இங்கே ரெட் கலரில் க்ளோ ஆகுது இந்த கிளாஸ் டியூப். ஸோ திஸ் இஸ் ஃபார் ப்ரோட்டான்ஸ். சரிங்களா? ஸோ தே ட்ராவல் இன் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். அதுவும் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் ஆகும். தே பாஸ் த்ரூ கேத்தோடு. இந்த கேத்தோடு வழியாக இட் பாசஸ் த்ரூ கேத்தோட். ஸோ அது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் ரெண்டும் டிஸ்கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நியூட்ரான்ஸோட டிஸ்கவரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டி நத்திங் பட் ஸ்பான்டேனியஸ் எமிஷன். ஓகே, ரேடியேஷன் வந்து ஒரு பொருள்லேருந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு சர்டைன் எலிமெண்ட்டுன்னு பார்த்தோம். எலிமெண்ட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக் இதிலேருந்து நமக்கு ரேடியேஷன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த பொருளுக்கு பேர் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். ரேடியேஷன் வந்து அதுக்குள்ளே இருந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால இதுக்கு பேர் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா யுரேனியம். நியூக்ளியர் எனர்ஜியெல்லாம் இந்த யுரேனியம் எலிமெண்ட்லேருந்து தான், பொலோனியம் அந்த யுரேனியம் எலிமெண்ட்லேருந்து தான் நமக்கு நியூக்ளியர் எனர்ஜி கிடைக்குது. நியூக்ளியஸ், அந்த பொலோனியமோட நியூக்ளியஸோட ஃபிஷன் அப்படின்ற ரியாக்ஷன் வச்சு தான் எனர்ஜி கிடைக்குது. ஸோ இது வந்து இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி, இந்த ரேடியேஷன் ஒரு சப்ஸ்டன்ஸில் ஒரு எலிமெண்ட்லேருந்து அந்த ரேடியேஷன் வருது. அந்த ரேடியேஷன் வந்து 3 டைப்ஸ்: ஆல்ஃபா, பீட்டா, காமா. ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்ற ரேஸ் இருக்குது. ஸோ மோர் பெனிட்ரேட்டிங். இதுக்கு வந்து ஆல்ஃபா ரேஸ் வந்து ரொம்ப பெனிட்ரேஷன் ஜாஸ்தி. அது வந்து ஒரு பொருளுக்குள்ளே போயிடும். ஸோ ஆல்ஃபா ரேஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அப்படின்னு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ரேஸ். சரிங்களா? தே ஆர் ஹெவியர், ரொம்ப ஹெவியாக இருக்கும். எல்லா சாலிட்ஸுக்கும் உள்ளே பூந்து போயிடும். ஸோ மோர் பெனிட்ரேட்டிங் பவர் இருக்குது. ஸோ காமா ரேஸ் வந்து நியூட்ரல். இது வந்து ஹெவியாக இருக்கும். 3 ரேஸ் இருக்குது. இந்த ரேஸ் எங்கேருந்து வருது? சில எலிமெண்ட்ஸ்லேருந்து மட்டும்தான் இந்த ரேஸ் எமிட் ஆகுது. ஸோ 3 வகையான ரேஸ் எமிட் ஆகுது. பீட்டா வந்து நெகட்டிவ், எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பீட்டா. தே ஆர் லைட் வெயிட்டாக இருக்கும். சரிங்களா சார்? நம்ம நியூட்ரான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த நியூட்ரான்ஸோட மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாஸோட நியூட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸோட நியூட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்கும். மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்கும். எலக்ட்ரான்ஸோட மாஸ் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ சார்ஜ் கிடையாது. இதுக்கு வந்து சார்ஜ் எதுவும் கிடையாது. ஸோ ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றவர் தான் நியூட்ரான்ஸை கண்டுபிடிச்சாங்க. ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றவர் 1932 கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, பெரிலியம் அப்படின்னு ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்குது. ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்னால் ரேடியேஷன் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் பெரிலியம் அப்படின்றது ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்லேருந்து ரேடியேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து ரேடியேஷன்னா ஆல்ஃபா ரேடியேஷன், ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் கூட வந்து
பொலோனியம் அப்படின்றது ஒரு மெட்டீரியலில் வந்து பம்பார்ட் பண்ண வைக்கிறாரு. ஸோ பெரிலியம் பிளேட்டில் இருந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ தீஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் released neutral particles. So when it is bombarded with polonium, அப்போ வந்து ஒரு நியூட்ரல், பாசிட்டிவும் இல்லாமல் நெகட்டிவும் இல்லாமல் நியூட்ரான்ஸ் ஒரு பார்ட்டிகல்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷனும் இல்லை, நெகட்டிவ் டிஃப்ளெக்ஷனும் கிடையாது. நம்ம அந்த ஃபீல்டு வச்சோன்னா அது டிஃப்ளெக்ஷனே இல்லை, அந்த டிடெக்டரில் வந்துட்டு நியூட்ரலாக இருக்குது. ஸோ இது வந்து நியூட்ரான். ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னா நமக்கு அந்த பேசிக் ஆட்டம் மேட்டர்லேருந்து வருது. ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி மெட்டீரியல் வச்சு தான் நமக்கு கன்க்ளூட் பண்ணுறாங்க, தீஸ் ஆர் neither positively charged particles or negatively charged particles அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியோட டிஸ்கவருக்கு அப்புறம் தான் நமக்கு நியூட்ரான்ஸோட டிஸ்கவர் நடந்துச்சு. ரேடியோ ஆக்டிவிட்டி ஒரு மெட்டீரியல், அதில் வந்து ஒரு 3 பார்ட்டிகல்ஸ் ரிலீஸ் ஆகும், ஆல்ஃபா பீட்டா காமா சொல்லிட்டு. ஸோ அந்த ஆல்ஃபா பீட்டா பார்ட்டிகல்ஸை வந்து பெரிலியம் பிளேட் கூட பம்பார்ட் பண்ண வைக்கிறாரு. ஸோ அந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு ஒரு பாசிட்டிவும் இல்லாத நெகட்டிவும் இல்லாத ஒரு 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 டிடெக்டரில் வந்து ஒரு டிடெக்டர் வைக்கிறப்போ பாசிட்டிவும் இல்லாமல் நெகட்டிவும் இல்லாமல் ஒரு ரேஸ் கிடைக்குது. அதுக்கு பேர் தான் நியூட்ரான். ஸோ அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் இல்லாமல் வேறொரு ரேஸும் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஆட்டம்ஸில் ஒரு பார்ட்டிகல்ஸும் இருக்குது அப்படின்னு கன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூம்மா. ஸோ இந்த 3 படிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம கன்வெக்ஷன் அதுபடி சார்ஜஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் மட்டும் பார்க்கலாம்.